இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து நிறைய ஹராஸ்மெண்ட், ரேப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கலாம்? ஹராஸ்மெண்ட், அபியூஸ், மொலஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் மொலஸ்டேஷன் அப்படின்னா அனதர் ஃபார்ம் ஆஃப் ஹராஸ்மெண்ட்னு சொல்லலாமா? நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, அதாவது ஒருத்தரை வந்து செட்யூஸ் பண்ணி கையில தோல்ல கையை போட்டு அவங்கள வந்து பிசிக்கலா அபியூஸ் பண்ணி கொண்டு போறது, அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்கள ஹராஸ் பண்றது, அது மொலஸ்டேஷன் நம்ம எடுத்துட்டு போகலாம். ஒரு சேஃப்டி பின், யூஸ் அவைலபிள் ஆப்ஜெக்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவோம் நாங்கள். கையில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் உங்களை காப்பாற்றலாம். சேஃப்டி பின்ல ஒருத்தங்களை குத்தினா அவங்கள வந்து ஹார்ம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துடுவாங்க. அது எப்படி நீங்கள் பண்ணலாம், லாவை நீங்கள் எப்படி கையில் எடுத்துக்கலாம், அவங்க உங்களை வந்து உரசிட்டு நின்னா நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்ஸ் ஒரு தடவை ஒருத்தர் குத்தி பார்த்தாங்கன்னா, அவங்க குத்துனாங்கன்னா குத்து வாங்கினவன் அடுத்து வேற ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நிற்க மாட்டான். சமூக வலைதளத்திலேயே ஒரு வீடியோ பார்த்துக்கிங்கன்னா, ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து சிங்கிள் மாம்னு இருக்கு. சிங்கிள் மாம் அவங்களுடைய குழந்தைக்கு சொல்றாங்க, அம்மா இப்போ நிறைய வீடியோ எல்லாம் போடுறது இல்லை, நிறைய போட்டோஸ் ஷேர் பண்றது இல்லை, ஏன்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்றான், ஷுட் பி லைக் ஒரு 10 to 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை சொல்றான், அம்மாவை நிறைய பேர் தப்பு தப்பா பேசுறாங்க, அதனால அம்மா போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்றான். அந்த குழந்தை சொல்றப்ப அந்த குழந்தையோட கண்ணுல ஒரு வேதனை தெரியுது. குழந்தைக்கு அது எந்த அளவுக்கு குழந்தையுடைய மைண்ட் செட்ல அஃபெக்ட் பண்ணுது. அந்த குழந்தை சொல்லுது, அந்த இடத்துல அம்மாவை இந்த மாதிரி எல்லாரும் பேசுறதுனால அம்மா போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. அப்போ அந்த குழந்தைக்கு உண்டான வலி அந்த இடத்துல என்ன மாதிரி நிக்குது. யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரமும் நம்மிடையே தொடர்ந்து பேச இருக்கிறார் கிராவ் மகா தற்காப்பு கலை பயிற்சியாளர் திரு மிதுன் மைலேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சோ நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்தோம். பெண்களோட தற்காப்பு கலைகள், பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாம் பத்தியும் நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து நிறைய ஹராஸ்மெண்ட், ரேப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. சோ இதெல்லாம் வந்து எப்படி தடுக்கலாம்? ஹராஸ்மெண்ட், அபியூஸ், மொலஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் மொலஸ்டேஷன் அப்படின்னா அனதர் ஃபார்ம் ஆஃப் ஹராஸ்மெண்ட்னு சொல்லலாமா? நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, அதாவது ஒருத்தரை வந்து செட்யூஸ் பண்ணி கையில தோல்ல கையை போட்டு அவங்கள வந்து பிசிக்கலா அபியூஸ் பண்ணி கொண்டு போறது, அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்கள ஹராஸ் பண்றது, அது மொலஸ்டேஷன் நம்ம எடுத்துட்டு போகலாம். ஒரு இடத்துல ஃபினான்ஷியல் டிஸ்கிரிபன்சி இருக்கு, அவங்களுக்கு பணத்துடைய தேவை இருக்கு, அவங்க அந்த இடத்துல போய் ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க, இல்ல பண தேவைக்காக போய் நிக்கிறாங்க. அப்போ அந்த பணம் கொடுக்கறவர் அவங்கள வந்து அபியூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அது மொலஸ்டேஷன் சொல்லலாம். ஓகே, இது ஒர்க் பிளேஸ்ல நடக்கும் இல்லையா? ஒர்க் பிளேஸ் எல்லா இடத்துலயும் இருக்கலாம். படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல்ல, காலேஜஸ்ல, நிறைய இடத்துல நிறைய ஆசிரியர்கள், பிஹெச்டி கைடு அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட இருந்து கூட நடக்கிற மாதிரியான நியூஸஸ்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ்ல வந்து ஹராஸ்மெண்ட்ன்றது நடந்துகிட்டே இருக்கிற ஒரு இதுவா இருக்கு. ஸோ இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து குழந்தையிலேயே பெண்களுக்கு ஒரு தற்காப்புன்றதை வந்து கொண்டு போய் கொடுக்கணும். கொண்டு போய் கொடுக்கறதுன்றது வந்து பள்ளிக்கூடத்துல இருந்தே ஆரம்பிக்கணும். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நல்ல விதமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ல கொண்டு போயிட்டு இருக்குது. சென்னை சிட்டி கார்பரேஷன் ஸ்கூல்ல நிறைய தமிழ்நாடு போலீஸ் பயிற்சி முறைகள் நிறைய இடத்துல நிறைய தற்காப்பு முறைகள்ல வந்து எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மா இல்லாம கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்ம்ல அதை ஃபார்ம் பண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க வந்து எது ஈஸியான ஒரு விஷயம், கரண்டா இப்பத்த லைஃப் ஸ்டைல்ல அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, ஒரு பஸ்ல டிராவல் பண்றப்ப என்ன ஃபேஸ் பண்றாங்க, ஒரு பெண் வீட்டுல இருந்து வெளியில வந்து என்ன ஃபேஸ் பண்றா, ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருந்து வெளியில வந்து என்ன ஃபேஸ் பண்றா, இதுக்கேற்ற மாதிரி என்னென்னலாம் லைஃப் ஸ்டைலுக்கு தேவையோ அது எல்லாமே டிசைன் பண்ணிருக்கு. அந்த காலத்துல நான் ஸ்கூல் போற காலத்துல இருந்து இப்ப ஸ்கூல், ஆபீஸ் போற காலம் வரைக்குமே இந்த பஸ்ல வந்து ஒராசுறது, சாயறதுன்ற ஒரு விஷயம் அதான் பின்னாடி நிக்கிறவங்க பண்றது இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு சேஃப்டி பின், யூஸ் அவைலபிள் ஆப்ஜெக்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவோம் நாங்க. கையில கிடைக்கக்கூடிய பொருட்கள் உங்களை காப்பாற்றலாம். சேஃப்டி பின்ல ஒருத்தங்களை குத்தினா அவங்கள வந்து ஹார்ம் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துடுவாங்க. அது எப்படி நீங்க பண்ணலாம், லாவை நீங்க எப்படி கையில எடுத்துக்கலாம், அவங்க உங்களை வந்து உரசிட்டு நின்னா நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஒன்ஸ் ஒரு தடவை ஒருத்தர் குத்தி பார்த்தாங்கன்னா, அவங்க குத்துனாங்கன்னா குத்து வாங்கினவன் அடுத்து வேற ஒரு பொண்ணுகிட்ட போய் நிக்க மாட்டான். பக்கத்துலயே வந்து நின்று தேய்ச்சிட்டே நிக்கிறான், ஒரு மெரிச்சு பார்க்கட்டுமே அவங்க அவனுடைய கால் விரல்ல, அதுக்கப்புறம் அடுத்த பெண் கிட்ட போய் நிக்க மாட்டான். அண்ட் பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தப்பு பண்றவன் அவன், இதை வெளில சொன்னா நம்ம அசிங்கம்னு சொல்லிட்டு அது பொறுத்துக்கிட்டு வேற அந்த மனநிலையில இருந்து பெண்கள் முதல்ல வெளியில வரணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றத ஒரு பெண் எடுத்து சொல்லணும். அதை சொல்றதுக்கு எங்க அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும்,
பள்ளியில இருந்தே தொடங்கிட்டு அந்த காலத்துலயாவது ஏதாவது ஒரு பெண்ணு சொன்னாங்கன்னா 4 பேர் கேட்பாங்க. இப்ப வந்து நமக்கு நம்ம வேலை முக்கியம், நம்ம Mobile எதுக்கு எடுத்து video வாங்கன்னு எடுக்கறாங்க. சொல்லிட்டு போயிடுறாங்க. பொதுமக்களும் கண்டுக்க மாட்டேன்றாங்க, சில இடத்துல கண்டக்டர்ஸ் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். ஒரு லேடி வந்து அவங்க மேல கை வச்சிருக்காங்க. ஒரு பையன் ஒருத்தன் குடிச்சிருக்கான் நார்த் இந்தியால. அந்த லேடி அவனை அறையறாங்க. 22 முறை அவனை வந்து அரைஞ்சிருக்கிறதா. லேடி ஸ்லாப் 22 டைம்ஸ் கோவார்ட் இன் பஸ் சொல்லிட்டு தான் டைட்டிலே போட்டிருந்தாங்க. அந்த நியூஸ் இது நான் ஆர்டிகல் பார்த்தப்போ அவங்களும் அவனை அறையறாங்க. ஆஸ் பர்லா அந்த லேடி அவனை அரைஞ்சதுக்கு அவங்களுக்கு தண்டனை உண்டு. நீ எப்படி சட்டத்தை கையில எடுத்தன்னு சொல்லிட்டு ஆனா அந்த lady பிரிவென்ஷன் மெத்தட்க்கு நம்ம எடுக்கலாம் தானே பெண்கள்? அவனை பிடிச்சிட்டாங்க. அவனை பிடிச்சிட்டதுக்கு அப்புறமா அவங்க உட்காந்து அவனை அடிச்சுக்கிட்டு இருந்தது தப்பு. அதுக்கு வந்து வக்காலத்து வாங்கி சோசியல் மீடியால நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த லேடி எப்படி அடிக்கலாம், அந்த வக்காலத்து வாங்கின எல்லாருமே அவங்க கேட்டது எல்லாமே அது எப்படி அந்த லேடி கை வச்சிடலாம், அவங்க எப்படி அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கு, இது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அப்ப வந்து இடிக்கிறது ஒரு சிலதெல்லாம் ஹியூமன் அதுதான் நான் அந்த இடத்துல எனக்கு மனசுல தோணுன ஒரே ஒரு விஷயம், அந்த இடத்துல அந்த லேடி இருந்தாங்க இல்லைங்களா, அந்த லேடி அடிச்சது தப்புன்னு நானே சொல்றேன். ஒரு அறை அரைஞ்சாங்களா, எல்லாரும் பார்த்தாங்களா, எல்லாரும் மூலியமாவும் அவனை பிடிச்சி லாக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்தாங்களா, ஃபைன். இல்ல தொட்டதும் அந்த தொட்டது எவிடன்ஸோட கிடைச்சிடுச்சு. அவன் வந்து அவங்கள தப்பான இடங்கள்ல தொட்டான், பஸ்ல பப்ளிக் பஸ்ல குடிச்சிருக்கான், அதை எல்லாருமே பாக்குறாங்க, இவங்களும் பாக்குறாங்க. அவனை அந்த ஒரு கோவத்துல ஒரு அரைஞ்சது கூட நியாயப்படுத்தலாம். ஒரு கோவத்துல இல்ல அவனை வந்து அதுல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஷி ஸ்லாப்ட் அந்த இதுல இருந்து அவன் டிஸ்ட்ராக்ட் ஆனான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறமா கண்டினியூஸா அரைஞ்சது தவறு. ஏன்னா அதுக்கான உரிமை அவங்களுக்கும் கிடையாதுதான். ஆனா அந்த இடத்துல நிறைய பேர் வக்காலத்து வாங்கினா அது எப்படி அந்த லேடி அறையலாம். இதே ஒரு லேடி ஒரு ஜென்ன பண்ணா, அப்கோர்ஸ் அதுவும் நடந்துகிட்டு இருக்குதான். லேடிஸும் ஜென்ஸ் நிக்கிறப்போ அவங்கள வந்து உரசுறதும் நிறைய நடந்திருக்கு, நிறைய நடக்கிறது உண்டு, நானும் பார்த்தும் இருக்கேன். இந்த கொஸ்டின் கேட்கிறப்போ எனக்கு மனசுல தோணுன ஒரே ஒரு இது, உன்னுடைய அக்கா அந்த இடத்துல நின்று, உன்னுடைய அம்மா, உன்னுடைய பெண், உன்னுடைய தங்கை அந்த இடத்துல நிக்கிறா, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நிக்கிறா, அந்த கேர்ள் ஃப்ரெண்டையோ அந்த ஒரு லேடி உன்னுடைய லேடி அங்க நிக்கிறவங்கள அந்த குடிகாரன் தொட்டு இருந்தா நீ இதே வார்த்தையே சொல்லி இருப்பியா? நான் நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ், இந்த மருத்துவக் கல்லூரி மாணவி மரணம் கொல்கட்டா, அதுக்கப்புறமா ஒரு காலேஜில் போய் நான் ஒரு அரசு கல்லூரியில் போய் நான் போய் எடுக்கிறேன் வேற ஸ்டேட்டில். அங்கே போய் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுறேன். அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்காக, அரசு மருத்துவக் கல்லூரி. அங்கே இருக்க ஒரு டாக்டர் கேட்குற கொஸ்டின், என்னானாலும் அவனை அடிக்கக்கூடாது நீங்கள், அது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அவர் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. செக்ஷுவலாக அவன் ஹராஸ் பண்ணாலும் அவனை அடிக்கக்கூடாது, அவனை தொடவே கூடாது, நீங்க அவனை பிடிச்சி நீங்க போலீஸ்ல ஒப்படைக்கணும். அவன் தப்பிச்சே போனாலும் அவனை விட்டுடுங்க, அவனை அடிச்சு கொண்டு பிடிக்க கூடாது. அவன் போட்டோம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுத்து அவனை பிடிச்சிக்கலாம், அஃப்கோர்ஸ். ஆனா அந்த இடத்துல அவன் வந்து கொலை பண்ணது உங்க வீட்டு பொண்ணா இருந்தா இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு நின்றுட்டு இருப்பியா? சார் என் வீட்டு பொண்ணை கொண்டுட்டான் சார், ஏதாவது பண்ணுங்க சார் தானே கதறிக்கிட்டு வந்து நின்று இருப்பேன்னு சொல்லி நான் கேட்கிறப்போ அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் செட் அது ஒரே இதுவாக தான் இருந்தது. அப்போ நான் திருப்பி கேட்டிருக்கூடாது, நான் திருப்பி அவர்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டேன், சார் இந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து ஹராஸ் பண்றவனுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்போ நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டேன். அவர் எழுந்திருச்சு போயிட்டார் அந்த இடத்துல இருந்து. அதுக்கு அவர் எழுந்திருச்சு போறப்போ அத்தனை பேர் கிளாப் பண்ணாங்க, அங்க இருக்கிற விமன்ஸ். அப்ப அதோடைய அர்த்தம் என்ன? இவரு ஹராஸ் பண்ணவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேசுறாரு, அவனை ஆஸ் பர் லா கொண்டு போய் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல கொடுக்கணும்னு சொல்லி. ஆனா அவ்வளோ வக்காலத்து வாங்கினவர் அந்த இடத்துல பேச முடியாம அவர் கோவப்பட்டு எழுந்திருச்சு போறப்போ அத்தனை பேரும் கிளாப் பண்றாங்கன்னா அப்ப அவர்கிட்ட பிரச்சனை இருக்குன்றது தானே அர்த்தம். அங்க இருந்தது எல்லாமே பெண்கள், அந்த பெண்கள் எல்லாருமே கை தட்டுறாங்கன்றப்போ அஃப்கோர்ஸ் சட்டத்துல மாற்றம் வரணும். ஸோ இதுக்கான சட்டங்கள் நம்ம ஊர்ல இருக்கு, பட் அதுல சேஞ்சஸ் கொண்டு வந்தாதான், தண்டனைகள் கடுமையானாதான் தவறுகள் குறைக்கப்படும் சொல்லுவோம். தண்டனைகள் கடுமையாகிறப்போ நம்ம எப்படி பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோமோ அதை வந்து ஒரு பாடத்திட்டமாவே நம்மளுடைய பள்ளிக்கூடங்கள்ல இருந்தே தொடங்கி காலேஜுகள்லயும் தொடங்கி, இப்போ ஒரு கிரிமினாலஜி படிக்கிறவங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது மஸ்ட். அவங்களுடைய சிலபஸ்ல அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் படிக்கணும், கிரிமினாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். காலகட்டத்துல வந்து எல்லாருக்குமே தேவைன்ற மாதிரி. ஆமா, அது ஒரு கிரிமினாலஜி படிக்கிறவங்களுக்கு ஒரு சப்ஜெக்டா வந்துடுது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா. பட் அது அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ஸ்ல கொண்டு வரும், செல்ஃப் டிஃபென்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கூல்ஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்கோம். அது இல்லாம இதையும் ஒரு சப்ஜெக்டா அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஸ்பெஷல் கிளாஸா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா மட்டும் இல்லாம இப்படி வந்து பிடி பீரியட்ன்றது மேண்டேட்டரியா இருக்கும். அந்த மாதிரி மேண்டேட்டரியா இந்த பிடி டீச்சர்ஸ் அவங்க ட்ரெயின் ஆகலாம். நிறைய பிடி டீச்சர்ஸ் இன்னைக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து படிச்சவங்க இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாஸ்ட், அவங்க தான் பிடி டீச்சரா வரவங்க. கடைசியில் அந்த பிடி டீச்சர்ஸ் வந்து வெளியில நின்னுக்கிட்டு
ஐடி கார்டு போட்டு வந்திருக்கானா, டை ஒழுங்கா கட்டிக்கிட்டு வந்திருக்கானா, முடி வெட்டிக்கிட்டு இருக்கானா, ஷூ போட்டுக்கிட்டு இருக்கானா, இதை பாக்குறாங்க. அப்கோர்ஸ் நன்னடத்தையை கொண்டு வரவங்க அது பிடி டீச்சர்ஸ். ஏன்னா அவங்க ஒழுக்கமா இருந்ததுனால தான் அவங்க பிசிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர். அவங்க நன்னடத்தையை கொண்டு வரவங்க. அந்த நன்னடத்தையை கொண்டு வர அவங்க இந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொசைட்டி நாளைக்கு நல்ல சொசைட்டியா கொண்டு வரலாம். இது பெண்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு தற்காப்பு வேணும், தற்காப்பு கத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்றோமோ அதே மாதிரி ஆண்களுக்கும் பாதுகாப்பு வேணும், பாதுகாக்கிறத கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி நீ ஒரு பெண்ணை இப்படி பார்க்க கூடாதுன்றத குழந்தையில இருந்து ஒரு ஆணுக்கு நம்ம கத்துக் கொடுக்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எப்பவுமே வந்து ஒரு பழமொழி சொல்லியே இது சொல்லுவாங்க, வேலி மேல முள்ளு விழுந்தாலும் முள்ளு மேல வேலி விழுந்தாலும் சேலைக்கு தான் வந்து பாதிப்பு, அதனால பொண்ணு நீதான் கரெக்டா இருக்கணும், நீதான் கரெக்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப ஆனா கொஞ்சம் காலம் மாறிட்டு வருது. பையன்களுக்கும் வந்து இந்த இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி வீட்டு வேலை செய்யறத வந்து பையனும் செய்யலாம்னு சொல்லி கொடுக்குறாங்களோ இது இப்ப இருக்கிற நியூ ஜெனரேஷன் மாம்ஸ் வந்து ஓரளவுக்கு சொல்லி தராங்க. இது ஆரம்பிச்சா ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சமூக வலைதளத்திலேயே ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து சிங்கிள் மாம்னு இருக்கு. சிங்கிள் மாம் அவங்களுடைய குழந்தைக்கு சொல்றாங்க, அம்மா இப்போ நிறைய வீடியோ எல்லாம் போடுறது இல்லை, நிறைய போட்டோஸ் ஷேர் பண்றது இல்லை, ஏன்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அந்த குழந்தை சொல்றான், ஷுட் பி லைக் ஒரு 10 to 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை சொல்றான், அம்மாவை நிறைய பேர் தப்பா பேசுறாங்க, அதனால அம்மா போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்றான். அந்த குழந்தை சொல்றப்ப அந்த குழந்தையோட கண்ணுல ஒரு வேதனை தெரியுது. இது நிறைய வைரலா நான் நிறைய இடத்துல அந்த வீடியோவை பார்த்திருந்தேன். அந்த குழந்தை சொல்றான். அதே அந்த லேடியோடைய ப்ரொஃபைல செக் பண்றப்போ அவங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க, நிறைய சாங்ஸ் ஒரு மாதிரி இருந்தது. ஃபைன், அது அவங்களுடைய பர்சனல். பட் அந்த குழந்தை அதை சொல்றப்போ அம்மாவை நிறைய பேர் இந்த மாதிரி பேசுறாங்க, அதனால அம்மா போடுறது இல்லை, வீடியோஸ்லாம் கொண்டு வர்றது இல்லைன்னு சொல்லிட்டு. அது வீடியோஸ் அவங்க போடுறது ஒரு லைக்ஸுக்கும் ஒரு ஷேருக்கும் ஒரு கமெண்ட்டுக்கும். அவங்க சிங்கிளா இருக்காங்க, ஸோ யாரோ ஒருத்தர் அவங்கள அப்ரிஷியேட் பண்றாங்க, ஃபைன், அதுக்காக அவங்க போடுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஒரு மைண்ட் சேஞ்சுக்காக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த மைண்ட் சேஞ்ச்ல அந்த குழந்தை வந்து குழந்தைக்கு அது எந்த அளவுக்கு குழந்தையுடைய மைண்ட் செட்ல அஃபெக்ட் பண்ணுது. அந்த குழந்தை சொல்லுது அந்த இடத்துல, அம்மாவை இந்த மாதிரி எல்லாரும் பேசுறதுனால அம்மா போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. அப்போ அந்த குழந்தைக்கு உண்டான வலி அந்த இடத்துல என்ன மாதிரி நிக்குது. அந்த பையனுக்கு அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, நாளைக்கு நீ யாரையாவது இந்த மாதிரி பேசுவியா, நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, போடக்கூடாது, நீ அப்ப எல்லாரையுமே நல்ல மாதிரி நல்ல விதமா பேசணும், நீ பேசுற விதம், அவங்க கிட்ட பழகுற விதம், அவங்க ஏதாவது ஒண்ணு தப்பாவே பண்ணியிருந்தாலும் அது திருத்தி சொல்ற விதம் பொலைட்டா இருக்கணும், தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க அந்த அம்மாவுடைய வீடியோஸ்ல நான் செக் பண்ணப்போ நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது, எல்லாமே ரொம்ப அபியூசிவ் கமெண்ட்ஸா இருந்தது. அந்த கமெண்ட்ஸையே அப்ரிஷியேட் பண்ணி கொடுக்குற கமெண்ட்ஸும் இருக்கு. அப்ரிஷியேட் பண்றது அவங்கள பார்த்து வழிஞ்சிட்டு அப்ரிஷியேட் பண்றவனும் இருக்கான், அவங்க பண்றது ஜென்யூனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்றவனும் இருக்கான். பட் அந்த இடத்துல அந்த குழந்தையுடைய ஒரு வார்த்தை, அந்த அம்மா கத்து கொடுக்குறாங்கல்ல அந்த குழந்தைக்கு, அப்ப அந்த குழந்தை ஒரு ப்ராமிஸ் கொடுக்குது அந்த அம்மாக்கு, நான் என்ன ஆனாலும் எங்க அம்மாவை எப்படி திட்டினாங்களோ அந்த மாதிரி நான் இன்னொரு பெண்ணை திட்ட மாட்டேன் சொல்லிட்டு அந்த ஒரு குழந்தை அவங்க அம்மா இருக்கு. இந்த வளர்ப்பை எல்லா மதரும் அவங்களுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சோம்னாலே ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும். நமக்கு அடுத்து இருக்க ஒரு தலைமுறை, நமக்கு முன்னாடி இருக்க தலைமுறை வந்து பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும், அடுத்ததா ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஆஃப் கோர்ஸ் நம்ம முந்தைய தலைமுறையில சாதாரணமா ஒரு ரேப்ன்றது வந்து அந்த அளவுக்கு நம்ம ஹேவ் பண்ணியிருக்க மாட்டோம், கேட்டிருக்க மாட்டோம். அப்போ நடந்திருக்கு, ஏன்னா அப்போ வந்து வெளியில சொல்றது இல்லை, சொல்லாம அதை வந்து அப்படியே மூடி மறைச்சது உண்டு. இப்ப இருக்கிற தலைமுறையில அது வெளியில சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த தலைமுறையில இப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்ற ஒரு ப்ராமிசிங் ஃபேக்டுக்கு நம்ம கொண்டு வந்தோம்னா சொசைட்டியும் நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? கொண்டு வரலாம். ஏன்னா காலம் மாற இன்னும் இந்த மாதிரியான கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து நிறைய ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இது எப்படி ஃபியூச்சர்ல வந்து இல்லாம போக வைக்க முடியும்? நம்ம வந்து நம்ம குழந்தையில இருந்து நம்ம மாற்றத்தை எப்படி கொண்டு வரோம், பழக்கம், நம்மளை சுத்தி இருக்கிற சொசைட்டி, அவங்க கூட பழகிற மக்கள் எந்த மாதிரி இருக்காங்க, அதை பொறுத்துதான் ஒவ்வொருத்தனுடைய மைண்ட் செட் மாறுது. நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட பழகுறீங்க, அவங்க ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல, பட் இருந்தாலும் அவங்க கூட பழகிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு பாயிண்ட்ல நீங்க அவங்க கூட பழகிறவங்க கூடயே தான் இருக்கீங்க, அவங்க பண்ற அந்த விஷயத்த நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் வந்து மேனிபுலேஷன் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நான் ஒரு சில விஷயங்கள் பார்த்தேன், நான் பர்சனலாவும் பார்த்தேன், சோசியல் மீடியாவும் பார்த்தேன். இப்ப எப்படி வந்து சோசியல் ட்ரிங்கிங்ன்ற ஒரு விஷயத்த வந்து
இது இட்ஸ் ஓகே, இது வந்து அக்செப்டபிளான ஒரு விஷயம் அப்படின்னு கொண்டு வரும்போது நிறைய தப்பான விஷயங்கள் கூட இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம்ன்ற மாதிரி தப்பான விஷயத்த தப்பு இல்லன்னு சொல்லி பரப்புரை பண்ற விஷயங்களை நான் பாக்குறேன். நான் நிறைய சோசியல் மீடியால நான் பாக்குறேன். ஒரு ஸ்மோக் பண்றது மறைஞ்சிருந்து ஸ்மோக் பண்ணிட்டு போன காலம், குடிக்கிறதுக்கு வைன் ஷாப் ஊருக்கு வெளியில இருந்தது, அங்க குடிச்சிட்டு வீட்டுக்கு வரவே சிவாஜி கணேசன் சாருடைய ஒரு வீடியோல அவர் வந்து குடிச்சிட்டு வந்துட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு வாயை பொத்திட்டு அழற ஒரு வீடியோலாம் சோசியல் மீடியாலாம் வந்திருக்கு அந்த காலத்துல. இந்த காலத்துல அம்மா சைட் டிஷ் போட்டு கொடுமான்னு சொல்ற பசங்க வீட்லயே இருக்கிற காலம் ஆயிடுச்சு. ஸோ ஜென்ரேஷன் சேஞ்சஸ். அந்த சோஷியல் ட்ரிங்கிங்ன்றது எந்த அளவுக்கு ஒரு அக்செப்டட் திங் ஆயிடுச்சோ அதே மாதிரி ஒரு செக்ஷுவல் ஃபேண்டசின்றதே அக்செப்டட் திங் ஆயிடுச்சு. இப்படி எடுத்துக்கலாமா? எல்லா விஷயமும் ஒரு பீக்குக்கு போயிட்டு டவுன் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல வந்து குற்றங்கள் ஜாஸ்தியா ஒரு பீக்குக்கு போயிட்டு ஃபியூச்சர்ல வந்து அது மாறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கா? இருக்கு. மாறலாம். மாற்றங்களை நம்மளுடைய அரசாங்கம் கொண்டு வந்ததுன்னா கடுமையான தண்டனைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரான் அடிக்ட், ப்ரான் பார்க்க கூடாதுன்றது ஒரு லா இருக்கு. ஒரு சில கண்ட்ரீஸ்ல பான் உள்ள நுழையவே முடியாது. நம்ம கண்ட்ரீஸ்ல விபிஎன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஈஸியா விபிஎன் சேஞ்ச் பண்ணிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த மாதிரி நம்ம தடுக்கிறோமோ தண்டனைகளும் சட்டங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு கடுமையாகுதோ, ஒரு பக்கம் வந்து சட்டங்கள் கடுமையா இருக்கணும், இன்னொரு பக்கம் வந்து ஸ்கூல்ஸ்லயே வந்து இதுக்கான பயிற்சி வகுப்புகள் எஜுகேஷனல் சிஸ்டம்லயே கொண்டு வரது, அப்புறமா நம்ம வீட்லயும் வளர்ப்பு முறை, இது எல்லாமே கம்பைண்டா நம்ம வந்து கொண்டு வரும்போது சோசியலா அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுது. என்னுடைய ஒர்க் ஷாப்ல நான் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுப்பேன் எப்பவுமே. என்கிட்ட அட்டன் பண்ணிட்டு போற ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிட்டு போற பெண்கள் வந்து அடுத்து அவங்க வேற ஒரு ஹராஸ்மெண்ட்ல சிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்றது ஒரு ஃபார்ம் கொடுப்பேன். அதே மாதிரி என்கிட்ட ஒரு ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிட்டு போறாங்க ஒரு பையன், ஒரு செட் ஆஃப் ஜென்ஸ் வந்து என்கிட்ட வந்து செஷன்ஸ் அட்டன் பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்க அதுல இருந்து ஒரு பெண்ணை பாக்குற பார்வை மாறிடும். ஓகே, மாறி இருக்கு. ஒரு ஹெச்ஆர் என்ன கூப்பிட்டு கேக்குறாங்க, சார் இந்த இடத்துல நிறைய அபியூஸ் நடக்குது சார், எங்க ஆஃபீஸ்ல எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கே நடக்குது சார் அந்த ஹெச்ஆர் சொல்றாங்க. அந்த இடத்துல நான் போய் மென்னுக்கான கிளாஸ் எடுக்கிறோம். அதுக்காக தான் போக்சோ செஷன்ஸ் எல்லாம் இருக்குது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் நம்ம போக்சோ செஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்போ, போக்சோன்றது லா, அது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் செக்ஷுவல் அஃபென்சஸ்ன்றதுக்கு. அதே மாதிரி போசோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் செக்ஷுவல் அஃபென்சஸ். அதே மாதிரி பாஸ்ட் ட்ரைனிங் ஃபார் ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அந்த பாஸ்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் நாங்க எடுக்கிறது உண்டு. போயிட்டு என்னோட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, they used to go and take. நான் செஷன்ஸ் எடுப்பேன். என்னோட செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணி முடிச்சு மாற்றம் கொண்டு வர முடியுது இந்த பயிற்சி வகுப்புகள் மூலமா. அந்த பயிற்சி எடுத்துட்டு என்னோட வகுப்பு அட்டெண்ட் பண்ணிட்டு வெளியில போனவன் அதுல இருந்து அவன் பாக்குற பார்வை மொத்தமா மாறி, அந்த கார்ப்பரேட்ல அந்த கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற லேடிஸ் எனக்கு வந்து பர்சனலா மெசேஜ் பண்ணி, சார் நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா என்ன ஒருத்தர் ரொம்ப பாத்துக்கிட்டு இருந்தான் சார், அவன் என் பக்கம் திரும்பவே மாட்டேன்றான் சார், எனக்கே இப்போ ஒரு ஆக்வர்டா இருக்கு, அவன் என்ன பார்க்க மாட்டேன்றான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பார்க்க சொல்லுங்க சார்னு சொல்லி எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்க. பட் இட் கிவ்ஸ் சம் எஃபெக்ட். இது கண்டினியூஸா எல்லா இடத்துலயுமே வந்ததுனால் இட் மேக்ஸ் சென்ஸ். அண்ட் ஒவ்வொருத்தங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வேர் வி ப்ரொடெக்ட் அவர் விமன்றது. ஓகே, ஒவ்வொரு எனக்கு சொல்லுவேன் நான், ஆண்கள் எல்லாமே வந்து பெண்களை பாதுகாக்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றது நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளை விட அவங்கள ஆண்டவன் கம்மியா படைச்சிருக்கிறதுக்கான ரீசன் நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்ன்றது ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய மனசுக்குள்ள கொண்டு வந்தானாலே சொசைட்டி ப்ரொடெக்ட் ஆக தொடங்கும். நாளைக்கு அவனுடைய பெண் குழந்தை பத்திரமா இருப்பா, அவங்க வீட்டு பெண்களும், எஸ் மற்ற வீட்டு பெண்களும். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கான ரீசனே வந்து எனக்கும் ஒரு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. நாளைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இன்னும் நிறைய நியூஸஸ் நம்ம பார்ப்போம், பெண்கள் இந்த இடத்துல அபியூஸ் ஆகுறாங்க, ஹராஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய குழந்தை என்னுடைய குழந்தையா இருந்ததுன்னா எனக்கு என்ன ஒரு வலி இருக்கும், அந்த வலி தான் அந்த தகப்பனாருக்கு இருக்கும், அந்த அண்ணனுக்கு இருக்கும், தம்பிக்கு இருக்கும். அதுக்கப்புறமா தான் என்னுடைய ஒய்ஃபே சொன்னாங்க, நீங்க இதை ஒரு கெரியரா எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் ஐ கேம் இன்டு திஸ் ஃபீல்ட். ஓகே சார், டு ஷேர் திஸ் நாலேஜ் டு எவ்ரிவன். ஓகே சார், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி.